அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மீன் குழம்பு தான். டேஸ்டான ஈஸியான மீன் குழம்பு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஸ்ட் அரைச்சிக்குவோம். அந்த மீன் குழம்புக்கு பேஸ்ட் அரைச்சிக்குவோம். வெங்காயம், தக்காளி இதை போட்டு நல்லா பேஸ்டா அரைச்சிக்குவோம். இதோ மிக்சி வந்து ஃபுல்லாயிருச்சு, அதனால கொஞ்சம் எடுத்து வச்சு ரெண்டு ஸ்டிஃப்டா போட்டு அரைச்சிருக்கேன். நல்லா அரைச்சிக்கோங்க. இதோ இந்த ஸ்டேஜ்ல நல்லா எடுத்துட்டு இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு கடாயில ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இது பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லேசா ஒரு வதக்கிட்டு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்ல இந்த வெங்காயம் வந்து அந்த எண்ணெயில நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பேஸ்ட்டும் வெங்காயம் எல்லாம் சேர்ந்து அந்த எண்ணெயில நல்லா கொதிக்கணும், நல்லா வேகணும். எண்ணெய் தெரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கணும். நல்லா டேஸ்டா இருக்கும் மீன் குழம்பு. நான் சொல்ற மாதிரி செஞ்சீங்கன்னா மீன் குழம்பு சூப்பரா இருக்கும். மீன் குழம்பு ஏனோ தானான்னு செய்யறவங்க கூட இந்த மீன் குழம்பு பார்த்து செஞ்சீங்கன்னா சிம்பிளா இருக்கும். ஐயோ மீன் குழம்பு கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது இந்த மாதிரி மீன் குழம்பு செஞ்சு பார்த்தீங்கன்னா ஈஸின்னா இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா அந்த எண்ணெய் லேசா தெரிஞ்சு வருது பாருங்க. நல்லா தெரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. லேசா வதக்கி விடுங்க. நல்லா தெரியுது, அந்த எண்ணெய் நல்லா தனியா தெரிஞ்சு வருது. இப்ப அதுக்கு முன்னாடினா புளி மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை இதுல சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நான் அந்த புளியோட மசாலா சேர்த்தா வச்சிருக்கேன். இப்போ அதை மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மசாலா நல்லா கொதிச்சு வரணும். ஏன்னா மசாலா ஸ்மெல் போனாதான் மீனை நம்ம போட முடியும். நல்லா கொதிச்சிருச்சு, மசாலா ஸ்மெல்லாம் போயிருச்சு. இப்போ நம்ம மீனை போட்டுடலாம். மீனை போட்டாச்சு. மீனும் போட்டும் கொதிச்சிருச்சு. ஸோ ரெடி ஆயிடுச்சு, மீனும் ரெடி ஆயிடுச்சு, இதை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.